வணக்கம் டிபிகே டாக்ஸ். இப்போது விஜய் டிவிலேயே ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாகிற சீரியல் அழகே அழகு சீரியல். இந்த சீரியலில் பாக்கியராஜ் மலர் கதாபாத்திரம் ரொம்பவும் சூப்பராக எழுதப்பட்டிருக்கு. அதில் நடிக்கிற எல்லோருமே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக மலர் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க அவ்வளோ அழகாக தத்ரூபமாக இந்த சீரியலில் நடிக்கிறாங்க. அவங்கள பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மலரா இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் அன்சிதா அக்பர்ஷா. இவங்க ஒரு இஸ்லாமிய பெண். இவங்க 1997ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் கேரள மாநிலம் கொல்லம் பகுதியில் பிறந்திருக்காங்க. அன்சிதா இவங்களுக்கு இப்போது 29 வயதாகுது. அன்சிதா அவங்களோட அப்பா பெயர் அக்பர்ஷா, அம்மா பெயர் துர்கல் குலாமி. இதே போல் இவங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்காங்க. அவங்க பேர் அன்சில் அக்பர்ஷா. அன்சிதா அவங்க 5th படிக்கும்போதே இவங்களோட அப்பா அம்மா இருவருமே பிரிஞ்சிட்டாங்க. இருவருமே விவாகரத்து வாங்கி பிரிஞ்சதுக்கப்புறம் சிங்கிள் மதராக அன்சிதா அவங்களோட அம்மா தான் அன்சிதா அவங்கள வளர்த்தாங்க. அன்சிதா அவங்களோட அம்மா துபாயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போது இவங்க துபாயில் போய் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இவங்களுக்கு அங்கே இருக்கிற ஃபுட் எதுவுமே சரியில்லாமல் இவங்க பேரலைஸ் ஆகிட்டாங்க. சில மாதங்கள் ரொம்பவும் பேரலைஸாக ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஊரில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க திரும்பவும் கேரளாவுக்கே வந்திருக்காங்க. கேரளா வந்த அன்சிதா அவங்க கேரளா மாநிலம் கொல்லமில் இருக்க எஸ்என் காலேஜில் தன்னோட கல்லூரி படிப்பை படிச்சிருக்காங்க. கல்லூரி படிப்பை படித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங் மேலே ரொம்பவும் ஆசை. இதுக்கப்புறம் இவங்க பியூட்டிஷியன் ஃபேஷன் டிசைனிங்லாம் படிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இவங்க ஆட்லலாம் நடிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்களுக்கு 2014ஆம் ஆண்டு கமானின்ற ஒரு சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இதுதான் அன்சிதா அவங்க முதல் முறையாக அறிமுகமாகிற சீரியல். இந்த சீரியலை தொடர்ந்து அங்கே சில காமெடி ஷோலையுமே அன்சிதா அவங்க நடிச்சிருக்காங்க. தகப்பன் காமெடி, நீலம் பரம்பரை, கம்பெனி சீரியல், இப்படி சில காமெடி சீரியஸ் கண்டஸ்டன்ட்லாம் இவர் பண்ணியிருக்காங்க. இதே போல் மலையாளத்திலேயே குக் வித் கோமாளியில் குக்காவுமே இவங்க வந்திருக்காங்க. ஃபஸ்ட் சீசனில் குக்கா வந்த இவங்க செகண்ட் சீசன்லேயே கோமாளியாக வந்திருக்காங்க. ஏன்னா கோமாளி அதுக்கு தான் ஸ்கோப் ஜாஸ்தி. அதனால் நம்ம கோமாளியாக போவோம், குக் வேணான்னு சொல்லி இவங்க மலையாளத்திலேயே மாறியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் தமிழில் இவங்க குக் வித் கோமாளியில் சீசன் 5ல் கோமாளியாக வந்தாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு சமையலுமே நல்லா பண்ண தெரியும்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அன்சிதா அவங்க மலையாளத்தில் கபானின்ற ஒரு சீரியலில் பண்ணாங்க. இப்படி தொடர்ந்து சீரியல் காமெடி ஷோலாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் இவங்களை ரொம்ப பெரிய அளவில் கொண்டு போன ஒரு சீரியல்னால் கூட விடே அப்படின்ற ஒரு மலையாள சீரியல் தான். இந்த சீரியலில் சூர்யான்ற கதாபாத்திரத்தில் நடித்தது மூலமா மலையாள சீரியல் எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சாங்க அன்சிதா அவங்க. இந்த சீரியலை தொடர்ந்து தான் இவங்களுக்கு 2022ஆம் ஆண்டு செல்லம்மா சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. விஜய் டிவியில் ஒளிபரப்பான இந்த சீரியலுமே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை தமிழில் கொடுத்துச்சு. ஏன்னா செல்லம்மா சீரியல் தான் இவங்க நடித்த முதல் சீரியல். இந்த சீரியலில் முதல் சீரியல்லே லீட் ஹீரோயினாக கலக்கியிருந்தாங்க நம்ம அன்சிதா அவங்க. செல்லம்மா சீரியல் விஜய் டிவியில் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின ஒரு சீரியல். இந்த சீரியலில் செல்லம்மா மலர் 2 பேரோட கதாபாத்திரமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அம்மா மகள் பாண்டிங் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக இவங்க நடிச்சிருப்பாங்க. அன்சிதா அவங்களே சொல்லும்போது என்னோட முதல் மகளாகவே நான் இவங்கள பார்த்தேன், அந்தளவுக்கு 2 பேரோட பாண்டிங் இந்த சீரியலில் அமைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க அன்சிதா அவங்க. இதுக்கப்புறம் இவங்க பிக் பாஸ் சீசன் 8ல் 1 ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டாங்க. செல்லம்மா சீரியல்லையே அர்ணவ் அன்சிதா இருவருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. சில கான்ட்ரவர்சியுமே இவங்களுக்கு இருந்த நிலையில் பிக் பாஸ் சீசன் 8லேயுமே அர்ணவ் அன்சிதா 2 பேருமே கண்டஸ்டண்ட்டாக கலந்ததுக்கப்புறம் ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சிலாம் உருவாச்சு. இதெல்லாம் தாண்டி மீறி இப்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அழகே அழகு சீரியலில் மலர் கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்காங்க நம்ம அன்சிதா அவங்க. அன்சிதா அவங்க பல இடங்களில் சொல்கிறது என்னென்னா, எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லாமல் கஷ்டப்பட்டு நான் இந்த நிலைக்கு வந்திருக்கேன். என் லைஃப்பில் நான் பல கஷ்டங்களை பார்த்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இது என்னோடய உழைப்பால் கிடைச்சதுன்னு பல இடங்களில் சொல்லியிருக்காங்க. நீங்களுமே உங்களோட உழைப்பை கொடுத்தீங்கன்னா இந்தளவுக்கு நீங்கள் முன்னேறலாம்ன்ற பலருக்குமே அட்வைஸும் பண்ணியிருக்காங்க.
அன்சிதா அவங்க ரொம்ப பெரிய அனிமல் லவர். இவங்க ஒரு பூனைக்குட்டியை வளர்த்துறாங்க. அந்த பூனைக்குட்டி பேர் கூட கிவின்னு வச்சுருக்காங்க. இதே போல் இவங்க இஸ்லாமியராக இருந்தாலுமே லார்ட் விஷ்ணு மேலேயும் கிருஷ்ணர் மேலேயுமே அதீத அன்பு கொண்டவங்க. பல இடங்கள்லையுமே புகைப்படங்கள்லையுமே கிருஷ்ணர் புகைப்படங்களையுமே இவங்க வச்சுருக்காங்க. இதே போல் அன்சிதா அவங்க பேட்மிண்டன் ரொம்பவும் பிடிக்கும். இதே போல் இவங்க ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்னே சொல்ல போகிறாங்க. செல்லம்மா அவங்க பல விருதுகள் வாங்கியிருக்காங்க. 2021ஆம் ஆண்டுக்கான திருஷ்யம் சீரியலுக்காக மலையாளத்தில் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மர் லீட் ரோல் விருது வாங்கினாங்க. இதே போல் 2022ஆம் ஆண்டுக்கான ஜென்மபூமி விருதுமே இவங்க வாங்கியிருந்தாங்க. 2022ஆம் ஆண்டுக்கான ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு. இதே போல் நேஷ்னல் டிசைனர் லீக்கோட 2023ஆம் ஆண்டுக்கான விருது த ஃபேஸ் ஆஃப் கேரளா அவார்டும் 2023ஆம் ஆண்டில் இவங்க வாங்கியிருக்காங்க. இதே போல் 2025ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி இவங்க சொந்தமாக ஒரு வீடு வாங்கியிருந்தாங்க. என் வாழ்க்கையோட மிகப்பெரிய கனவே சொந்த வீடு வாங்கிறது தான். அதுவும் என்னோடய உழைப்பால் என்னோடய குடும்பத்திற்கு நான் ஒரு வீடு வாங்கிறது என்னோட மிகப்பெரிய கனவாக இருந்தது. அந்த கனவு இப்போது நிறைவேறியிருக்கு. என்னை இந்த அளவுக்கு கொண்டு போன ரசிகர்கள் தான், என்னை இவ்வளோ இடங்களில் சீரியலில் வாய்ப்பு கொடுத்த ரசிகர்களுக்கு தான் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும்னு சொல்லி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத மூமெண்ட் இது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் எமோஷ்னல் ஆகிட்டாங்க நம்ம அன்சிதா அவங்க. செல்லம்மா சீரியல் அப்போது பல கான்ட்ரவர்சிகள் அன்சிதா மேலே இருந்தது. அந்த சமயத்தில் இவங்க கமெண்ட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. பல ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்கினேன், என் வாழ்க்கையில் மறக்க வேண்டிய நாட்களில் அதுவும் ஒன்று அப்படின்னு பல முறை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா என் லைஃபே கிட்டத்தட்ட முடிகிற அளவுக்கு அந்த சம்பவங்கள் நடந்தது. அதிலிருந்து இப்போது நான் மீண்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு நான் மீண்டு வந்திருக்கேன்னா இது என்னோடய தன்னம்பிக்கை தான் காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்சிதா அவங்க. ஆமாம், கண்டிப்பாக செல்லம்மா சீரியல் அப்போ இவங்க பார்க்காத கான்ட்ரவர்சியே இல்லை. ஆனால் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து இந்த அழகே அழகு சீரியலில் அதுவும் இந்த அழகான மலர் கதாபாத்திரம் மூலயமா தன்னோட லைஃப்பையே திரும்பவும் மீளுருவாக்கம் செஞ்சிட்ருக்காங்க நம்ம அன்சிதா அவங்க. இந்த கதாபாத்திரம் இவங்களுக்கு திரும்பவும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இவங்க லைஃப்பில் கொடுத்துருக்கு. ஏன்னா செல்லம்மா சீரியல் ஆகட்டும், அதே போல் பிக் பாஸ் ஆகட்டும், இவங்களுக்கு சரியான பெயரை ஏற்படுத்தி கொடுக்கல. கான்ட்ரவர்சியான பெயரை ஏற்படுத்தி கொடுத்தாலுமே இந்த அழகே அழகு சீரியல் மலர் கதாபாத்திரம் இவங்களை திரும்பவும் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகுது. ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரமாக மக்கள் முன்னாடி கொண்டு போகுது. உண்மையிலுமே இந்த கதாபாத்திரத்துக்காக அன்சிதா அவங்களுக்கு எங்களோட மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இதே போல் இந்த சீரியலில் மலர் பாக்யராஜ் கதாபாத்திரம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எந்த கதாபாத்திரம் ரொம்பவும் பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். நீங்களும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.